குமரன் நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றாரு. கங்கா சமாதானப்படுத்துறாங்க. குமரன் சொல்றாரு, காஸ்டியூமர் கிட்ட நான் போன்ல பேசினேன், அவரு எடிட்டிங்ல தூக்கிட்டதா சொல்றாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு அவராவது சொல்லி இருக்கலாம். இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு என் மேலதான் எனக்கு கோபமா இருக்கு. கங்கா சொல்றாங்க, டெய்லரிங்ல நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, அதே மாதிரி இதையும் அவசியம்னா கத்துப்பீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. விஜய் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு வாவ்னு சொல்றாரு விஜய். காவேரி கேக்குறாங்க, என்ன பாஸ் திடீர்னு வாவ்னு சொல்றீங்க, என்னைய பார்த்தா பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, அந்த புக்ல படிச்சதுக்கான ரியாக்ஷன் தான் அந்த வாவா? சரியா சொன்ன காவேரி. ஏங்க, ஒரு பேச்சுக்காவது நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லலாம்ல? காசா பணமா சும்மா அடிச்சு விட வேண்டியதானேங்க, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. காவேரி, காசு பணம் கூட கொடுத்துடலாம். புரிஞ்சிருச்சுங்க. நாட்டுல உங்களுக்கு பிராக்சர், அதான் சொல்றேன்னா மனசாட்சி இல்லாம சொல்ல முடியுமான்னு என்கிட்ட சொல்றீங்க அதானே? கேட்காம அசிங்கப்படுறது ஓகே, ஆனா கேட்டு கேட்டு அசிங்கப்படுறது ஃபுல் டைமா வச்சிருக்கா இந்த காவேரி. சோ சேட். என்ன காவேரி, வரும்போதே இந்த மாதிரி பேச போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கியா? போங்க, நீங்க வேற. யோசிச்சு பேசினா இந்த மாதிரி உங்ககிட்ட பல்ப் வாங்குவேனா? அதுவும் கரெக்டு தான் காவேரி. சரிங்க, நீங்க வாவுன்னு சொல்ற அளவுக்கு அந்த புஸ்தகத்துல என்னதான் எழுதியிருக்காங்க? ஏதாவது சீரியஸான விஷயமா இருந்தா வேண்டாம், ஜாலியான விஷயமா இருந்தா சொல்லுங்க. என்ன சீரியஸான விஷயமா இருந்தா தெரிஞ்சுக்க மாட்டியா? அட போங்க பாஸ், வாழ்க்கையே செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது பத்தாதுன்னு புஸ்தகத்தை பார்த்து வேற தெரிஞ்சுக்கணுமா? அப்படி என்ன மேடம் உங்களுக்கு வாழ்க்கையில சலிப்பு வந்துருச்சு? நல்லா துரு துருன்னு ஜாலியா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாஸ், அக்கினி வெயிலப்ப கார்ல ஏசிய போட்டுட்டு ஏன் வெயில்னு சொல்றாங்க? கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தானே இருக்குன்னு எனக்கு தோணி இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட. எங்க இருந்து பாக்குறோன்னு தான் ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். வாவ், எவ்வளவு நல்லா ரிலேட் பண்ற காவேரி. எப்படி இதெல்லாம்? அதுதான் காவேரி, இப்போ உன்னை பார்க்க கைகால் முளைச்ச ஒரு புக்கு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்ககிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு காவேரி. விஜய், நீங்க இந்த மாதிரியே பேசுனீங்கன்னா அடுத்த பல்பு செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் அந்த மாதிரி பேசினேன். நிஜமாலே நீ மேஜிக் பண்ணிடுற. அண்டர் லைன் த சம்டைம்ஸ். நல்லா புரிஞ்சுக்க காவேரி, சில வாட்டி தான். ஆமா விஜய், முழுசா பாராட்டிட்டா உங்களுக்கு கிரீடம் இறங்கிரும் உங்க தலையை விட்டு. சரி விஜய், அந்த புஸ்தகத்துல என்னதான் இருக்கு? எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல காவேரி, ட்ரஸ்ட பத்தி இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்காங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன விஜய், when you trust someone without any doubt you finally get one of the two result, person for life, lesson for life. செமையா இருக்குங்க. இல்ல ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்கான். நீங்க அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனை உங்க லைஃப்ல பாத்துருக்கீங்களா? என்ன பாஸ் என்னைய பாக்குறீங்க? எல்லாமே லெசன் மாதிரி தான் இருக்கா? ஐ திங்க் நான் பார்த்துட்டேன்னு தான் எனக்கு தோணுது. யாரு பாஸ்? இருங்க பாஸ், ஏதாவது முக்கியமான மெசேஜா இருக்கும், போனை எடுத்துட்டு வந்துடுறேன். காவேரி, போன்ல என்ன மெசேஜ்னு பார்த்துட்டு அங்கேயே வச்சிரு, இல்லாட்டி என் படிப்பு கெட்டு போயிடும். நானா பாஸ்? ஆமா, நீ தான். என்னன்னு பாரு. பாஸ், உங்க போனை நான் எப்படி பாஸ்? என்ன பெருசா இருந்துற போது, ஆபீஸ் விஷயமா தான் இருக்கும், பாரு, நீயும் தெரிஞ்சுக்கோ. என்ன மெசேஜ் காவேரி? ஐயப்பன் சார் தான் ஏதோ டாக்குமெண்ட் மெயிலுக்கு அனுப்பியிருக்காராம், அதை செக் பண்ண சொல்றாரு. அதான் காவேரி, அந்த மெயில ஓபன் பண்ணி உன்னோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்றேன். என்ன காவேரி, உங்க பர்சனல் மெயில நான் எப்படி திறந்து பாக்குறது? அதுல ஒன்னும் ராஜ ரகசியம் இல்ல, சும்மா ஓபன் பண்ணி பாரு. பாஸ், அனுப்பிட்டேன். சரி காவேரி, போனை அங்கேயே வச்சிரு. காவேரி கிட்ட இருந்து போனை வாங்குறாரு விஜய். ஐயப்பன் கிட்ட போன்ல பேசுறாரு விஜய். திருப்பி குமரனுக்கு அந்த காஸ்டியூம் டிசைனர் போன் பண்றாரு. நேத்து பையன்கிட்ட துணி கொடுத்து விட்டேனே, தச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. நான் தச்சிட்டேன்னு குமரன் சொல்றாரு. தம்பி, என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற? இல்லன்னு, நான் இன்னும் கடைக்கு கிளம்பல, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஆளை அனுப்பி விடுங்க, நான் துணியை கொடுத்து விடுறேன். தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கும் நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டா நல்லா இருக்கும். என்னென்ன அவசரம்னு சொன்னீங்க, அதனால கொண்டு வந்து கொடுத்தேன். அதே சாக்கா வச்சு திரும்பி திரும்பி கொண்டு வந்து கொடுன்னு கேக்குறீங்க. அண்ணன், எனக்கு வேலை கிடும், அதனால நீங்க யாராவது
அனுப்பி விடுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன், இல்லாட்டி நீங்களே வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. போனை வச்சிடுறாரு குமரன். கங்கா சொல்றாங்க, போன்ல இவ்வளவு கோபமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால குமரன் ட்ரெஸ்ஸ கொண்டு போய் அந்த காஸ்டியூமர் கிட்ட கொடுக்கறாரு. அந்த காஸ்டியூமர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு குமரன். அந்த காஸ்டியூமர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது குமரன், எத்தனையோ படம் எடுத்தோம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, இதுக்கெல்லாமா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாரு. நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால இன்னொரு வாய்ப்பு உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு காஸ்டியூமர் சொல்றாரு. மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றாரு, இன்னைக்கு ஷூட்டிங் நடக்குமான்னே தெரியல, அந்த லேடி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களோட பேரா நடிக்க வேண்டிய அந்த பையன் இன்னும் வந்து சேரல, டைரக்டரும் கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த காஸ்டியூம் டிசைனர் சொல்றாரு, குமரா நீ நடிக்கிறியா? வேண்டான்னு, சும்மா இருப்பா, நீ நடிக்கிற, அவ்வளவுதான். இன்று குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.